ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவர்களுக்கு அநேக நேரத்தில் வருகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா விசுவாசிகள் வேறு மதத்தில் இருக்கிற அவிசுவாசிகளை நம்ம திருமணம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக வசனத்தின்படி தப்பு. அதை ஏன் இன்னைக்கு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6:14 போட்டிருக்கு, அந்நிய நுகத்தில் இருக்கிற அவிசுவாசிகளோடு நம்ம பிணைக்கப்படாது இருக்கணும். அப்படி ஒருவேளை பிணைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சிம்சோன் தான் நமக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14:2-3 நம்ம பார்க்கிறோம். சிம்சோன் தன் தாய் தகப்பத்தில் சொல்லுவான், இந்த புறஜாதி பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும் போது அவன் தாய் தகப்பன் சொல்லுவாங்க, வேண்டாம்ப்பா, நம்ம விசுவாசத்திலேயே எத்தனையோ பெண்கள் இருக்காங்களே, நீ ஏன் அங்க போய் திருமணம் செய்யறன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஆனா சிம்சோன் அடம் பிடிச்சி என்ன பண்ணுவான், இல்ல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி அந்த புறஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுவான். இப்போ என்ன நடக்குது, நியாயாதிபதிகள் 14:15 பார்க்கிறோம், கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவங்க அந்த பெண் வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை மிரட்டி என்ன பண்றாங்க, சிம்சோனை ஏமாத்த சொல்றாங்க. இந்த பெண்ணோட விசுவாசம் அந்த அளவுக்கு பலமா இல்லாதனால சிம்சோன் என்ன பண்ணிடுவா, இவன் ஏமாத்திடுவா. ஸோ இதுதான் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளும் பிணைக்கப்படும் போது நடக்கும். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசியா நிற்போம். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம வசனத்துல இருந்து கர்த்தர் பாதத்தில் வச்சு ஃபேஸ் பண்ணுவோம். அவங்க உலகத்தின்படி யோசிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் ஒன்னா சேரும் போது என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். இது இன்னைக்கு பிரச்சனை வராம இருந்தாலும் கண்டிப்பா என்ன, ஒரு நாள் வசனம் பொய் சொல்லாது, ஒரு நாள் கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை முடியும். அதனால செய்யாது இருப்பது நல்லது. காட் பிளஸ் யூ.